இந்த செஷன் நம்ம பார்க்க போறது ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன்ல நியூவா வந்து ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அந்த சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம வந்து இந்த செஷன் பார்க்கலாம். பொதுவா வந்து இ காமர்ஸ் ஆப்பரேட்டர் அப்படிங்கிறதுனா யாரு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இ காமர்ஸ் ஆப்பரேட்டர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் பேசிஸ்ல பிசினஸ் ரன் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனை நம்ம வந்து இ காமர்ஸ் ஆப்பரேட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்ப இங்க வந்து நிறைய பிசினஸஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இ காமர்ஸ் ஆப்பரேட்டருடைய கொலாபரேட் பண்ணி அவங்களுடைய சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து ஜொமேட்டோ, ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டெலிவரி அப்ளிகேஷன் மூலமா வந்து பிசினஸ் அப்படிங்கிறத வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இங்க ஜொமேட்டோ, ஸ்விக்கி இவங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கஸ்டமருக்கு டைரக்டா வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. தென் கஸ்டமர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பேமெண்ட் அப்படிங்கிறது அந்த பர்ட்டிகுலர் இ காமர்ஸ் ஆப்பரேட்டர் தான் பே பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இ காமர்ஸ் ஆப்பரேட்டர்ட்ட இருந்து அமௌண்ட் வந்து அகைன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரிஜினல் ரெஸ்டாரண்ட் அதாவது ஒரிஜினல் சப்ளையருக்கு வந்து அடுத்த ஃபியூச்சர்ல வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிக்குது. ஓகேங்களா? இது வந்து நார்மலா ஒரு ரெஸ்டாரண்ட் பேசிஸ்ல ரன் பண்ணக்கூடிய ஒரு இ காமர்ஸ் ஆப்பரேட்டருடைய கொலாபரேஷன்ஸ் நம்ம வந்து சொல்லலாம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ப்ராடக்ட்ட நம்ம வந்து ஆன்லைன் மூலமா நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம். இப்போ வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன், தேர்ட் பார்ட்டி இ காமர்ஸ் ஆப்பரேட்டர். இப்போ வந்து Flipkart, Amazon, மீஷோ இந்த மாதிரியான இ காமர்ஸ் ஆப்பரேட்டரோட நம்ம டை அப் வச்சு நம்ம ப்ராடக்ட்ட நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, டைரக்ட்டா அவங்க நம்மளுடைய கஸ்டமருக்கு நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம். பட் இங்க வந்து சின்ன சேஞ்சஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா வந்து அந்த அமௌண்ட் ஓகேங்களா? அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு இ காமர்ஸ் ஆப்பரேட்டர் மூலமா வந்தாலும் கூட டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் அதாவது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து அந்த பர்ட்டிகுலர் ஒரிஜினல் சப்ளையர் தான் வந்து பே பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? பட் இது வந்து அப்படியே நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் பிசினஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்றது இ காமர்ஸ் ஆப்பரேட்டர், ஜிஎஸ்டி பே பண்றது வந்து யாரு அப்படின்னா இ காமர்ஸ் ஆப்பரேட்டரை வந்து பே பண்ணிடுவாரு. ஓகேங்களா? ஆனா அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் மூலமா நம்ம வந்து குட்ஸ் நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துல வந்து டாக்ஸ் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணி பே பண்றது யாரு அப்படின்னா ஒரிஜினல் சப்ளையர் தான் வந்து டாக்ஸ் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணி பே பண்றாரு. தென் அதுக்கான ஐடிசி வந்து டைரக்டா வந்து அந்த பர்ட்டிகுலர் கஸ்டமர் ஓகேங்களா? அவங்க வந்து ரிஜிஸ்டர்டு பர்சனா இருக்கிற பட்சத்துல அவங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐடிசி அப்படிங்கிறது கிளைம் பண்ண முடியும். ஸோ ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வந்து நம்ம ஃபைல் பண்ணும்போது ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரை பேஸ் பண்ணி அதாவது யார் மூலமா நம்ம சேல்ஸ் பண்றோங்கிறது கிடையாது. இ காமர்ஸ் ஆப்பரேட்டர் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஐடிசி கிளைம் பண்றவர் யாரு அப்படின்னா ஒரிஜினல் பையர் வந்து இங்க ஐடிசி அப்படிங்கிறது கிளைம் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல சின்னதா வந்து இப்பவே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த டிஃபரன்சஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ டாக்ஸ் அப்படிங்கிறது ஐடிசி யாரு கிளைம் பண்ண முடியும்? தென் டாக்ஸ் பே பண்றதுக்கான லயபிலிட்டி அப்படிங்கிறது யாருக்கு இருக்கு? ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து 2 டிஃபரெண்ட் செக்ஷன்ஸ் வந்து இங்க வந்து கவர் ஆகுது. இது இ காமர்ஸ் ஆப்பரேட்டர் மூலமா நம்ம பண்றக்கூடிய சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ல. ஓகேங்களா? இதுல ஒரு சில கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு வரணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல ஒரு சில தியரிட்டிக்கலா நம்ம வந்து ஒரு சில பார்ட் நம்ம வந்து பார்த்துட்டு, தென் என்னென்ன சேஞ்சஸ் வந்து ஜிஎஸ்டிஆர் 1ல வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் ஜஸ்ட் ஒரு ஓவர்லுக் பண்ணிட்டு, அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேலில எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிறது ஒரு ஃபைல் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் அப்படி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது மந்த்லி பேசிஸ்லயோ, குவார்டர்லி பேசிஸ்லயோ நம்ம வந்து ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த அந்த பர்ட்டிகுலர் ரிட்டர்ன்ல வந்து அதிகமான டேபிள் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவரைக்கும் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு 13 டேபிள் வரைக்கும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா? 13 டேபிள் வரைக்கும் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த டேபிள்ல ஓகேங்களா? ஸோ அந்த டேபிள் வைஸ் ஒவ்வொரு டேபிளுக்கும் என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து லாஸ்ட்டா டேபிள் வைஸ் செஷன் வந்து லாஸ்ட் நான் சண்டே வந்து உங்களுக்கு எடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? அதை நீங்க பார்த்தீங்கன்னா டேபிள் 4ல இருந்து எந்தெந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் கவர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். பட் அதுல நான் வந்து 14 அண்ட் 15 14A அண்ட் 15A பத்தி நான் வந்து என்ன பண்ணல அப்படின்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து இந்த செஷனை வந்து நம்ம செப்பரேட்டா வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த ஜிஎஸ்டிஆர் 1ல இதுவரைக்கும் 13 டேபிள் வரைக்கும் வந்து இருந்தது. இப்ப என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 14 அண்ட் 15 அப்படிங்கிற ஒரு 2 எக்ஸ்ட்ரா வந்து டேபிள் வந்து ஆட் பண்றாங்க. ஸோ இத நம்ம வந்து சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து 14 அண்ட் 15 14A அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அமெண்டட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? ஸோ சேஞ்சஸ் ஏதாவது இருந்துச்சு, ஆல்டரேஷன் ஏதாவது இருந்துச்சு அந்த டிரான்சாக்ஷன்ல அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்து
ஃபைல் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஃபைலிங்ல நம்ம வந்து சேஞ்சஸ் நம்ம பண்றதா அந்த அமெண்ட் அப்ப நம்ம சொல்லுவோம். அதான் வந்து ஏ. ஓகேங்களா? 14A அண்ட் 15A அப்படிங்கிறது அந்த ஒரிஜினல் டேபிளுக்கான அமெண்ட் அப்ப நம்ம வந்து சொல்லலாம். இப்ப வந்து 4 டேபிளா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கலா 2 டேபிள், அமெண்ட் பண்றதுக்காக எக்ஸ்ட்ராவா 2 டேபிள். ஓகேங்களா? ஸோ இந்த டேபிள் ஒன்லி வந்து ஒரு பர்டிகுலர் சேல்ஸ் அல்லது அதாவது குட்ஸ் அல்லது சர்வீசஸ் நம்ம வந்து இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமா நம்ம வந்து பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, ஸோ அமேசான், மிந்த்ரா, பிளிப்கார்ட் இவங்க மூலமா நம்ம வந்து பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் இந்த டேபிள்ல நம்ம வந்து அவங்களுக்கான சம்மரி டீடைல்ஸா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது சம்மரி இன் தி சென்ஸ் அதோடைய ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஆட் பண்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த டேபிள் எப்பல இருந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வராங்க அப்படின்னா 1 ஜனவரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது, ஓகேங்களா? ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் 1 ஜனவரிக்கான அது ஃபைல் பண்ணும்போது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அதுல இருந்து இந்த டேபிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆக்டிவ்ல இருக்கும். ஸோ யாரெல்லாம் அவங்களுடைய சேல்ஸ இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமா பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த டேபிள் அப்படிங்கிறது யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மத்தவங்கன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? தென் அதுக்கு முன்னாடி ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர்ல கேலண்டர் இயர் 2023ல நம்ம வந்து டிசம்பர் அண்ட் தென் அதுக்கு முந்தைய மாசங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பா வந்து இந்த டேபிள் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகாது. ஓகேங்களா? இங்க வந்து இருக்காது. ஸோ அப்ப இந்த டீடைல்ஸ் எல்லாம் எப்படி சார் கொடுத்துட்டு இருந்தாங்க? அப்ப அதுக்கு முன்னாடி வந்து சேல்ஸே நடக்கலையா? அமேசான், பிளிப்கார்ட் மூலமானா யாருமே சேல்ஸ் பண்ணலையா? இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்றாங்களான்னு கேட்டா அது கிடையாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சேல்ஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுல வந்து என்ன அமைச்சிட்டு பாத்தீங்கன்னா 2 டிஃபரெண்ட் ரிப்போர்ட் வந்து டேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா பிளிப்கார்ட், அமேசான் இவங்க மூலமா வந்து ஒரு பொருள் அல்லது சேவை வந்து சேல்ஸ் கொண்டு போறாங்க அப்படின்னா B2B இன்வாய்சஸாவோ அல்லது B2C இன்வாய்சஸாவோ வந்து காமிப்பாங்க. அதாவது டேபிள் 4 இல்ல அப்படின்னா டேபிள் 7ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாக்ஸபிள் குட்ஸ் அல்லது சர்வீசஸ் வந்து சேல்ஸ் பண்ணும்போது B2B இல்ல அப்படின்னா B2C அப்படிங்கிறதுல வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டுமே வந்து மெயின்டைன் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அட் த சேம் டைம்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா GSTR 3B அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டேபிளே வந்து என்னன்னா ஆல் அவுட்வர்டு சப்ளை அப்ப நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டேபிளே வந்து ஆல் அவுட்வர்டு சப்ளை அண்ட் ரிவர்ஸ் சார்ஜஸ் இன்வர்டு அப்ப நம்ம வந்து பார்க்கக்கூடிய செக்ஷன்ஸ்ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த இன்வாய்சஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த B2B இன்வாய்சஸ் அண்ட் B2C இன்வாய்சஸ் டேபிள் 4 அண்ட் டேபிள் 7ல காமிச்ச இன்வாய்சஸ் எல்லாமே வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அமேசான், பிளிப்கார்ட் இவங்க மூலமா நம்ம வந்து பண்ண சேல்ஸ். இதே மாதிரி ரெஸ்டாரண்ட் பிசினஸ் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டேபிள் 8 அதாவது எக்ஸம்ப்டட் சப்ளைஸா வந்து அந்த பர்டிகுலர் இன்வாய்சஸ் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? எக்ஸம்ப்டட் இன்வாய்ஸ் இன் தி சென்ஸ் ஏன்னா டாக்ஸை வந்து அந்த பர்டிகுலர் ஒரிஜினல் சப்ளையர் வந்து கஸ்டமர் வந்து கலெக்ட் பண்ண மாட்டாரு, பே பண்ணவும் மாட்டாரு. ஸோ இவர் வந்து பில் பண்றது யாருக்கு அப்படின்னா டைரக்டா வந்து ஒரு ஸ்விக்கி, சொமேட்டோ இந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட் சப்ளைஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் இருக்கு. அந்த இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் வந்து என்ன பண்றாரு கஸ்டமர்ட்ட இருந்து டாக்ஸ்ங்கிறத கலெக்ட் பண்றாரு. அப்ப ஒரிஜினல் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஸ்விக்கிக்கோ சொமேட்டோக்கோ பில் பண்ணும்போது அதுல டாக்ஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பதிலாக அதனால வந்து அதை என்னவா கன்சிடர் பண்றது அப்படின்னா ஒரு எக்ஸம்ப்டட் பில்லா வந்து அவங்க சப்ளை பண்றாங்க. ஸோ இதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நடந்துக்குது. அப்ப இப்ப என்ன சார் சேஞ்சஸ் அப்படின்னா அந்த 2 டேபிள்ல இருக்கக்கூடிய இ காமர்ஸ் ஆப்ரேட்டருக்கான டீடைல்ஸை மட்டும் அப்படியே தனியா ஃபில்டர் பண்ணி எக்ஸ்ட்ராவா ஒரு சம்மரி மாதிரி நம்ம வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கேட்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து சம்மரி அப்படின்னு பார்க்கும்போது GSTR 1ல வந்து டாக்குமெண்ட் சம்மரி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ டாக்குமெண்ட் சம்மரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம வந்து சேல்ஸ் டாக்குமெண்ட் எவ்வளவு, பர்ச்சேஸ் டாக்குமெண்ட் எவ்வளவு, சேல்ஸ் ரிட்டர்ன் டாக்குமெண்ட் எவ்வளவு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டாக்குமெண்ட் எவ்வளவு, அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து ரிசிப்ட், அட்வான்ஸ் ரிசிப்ட் அல்லது அட்வான்ஸ் பேமெண்ட் ஏதாவது பண்ணோம்னா அது ரிலேட்டடா இருக்கக்கூடியது, ஜேர்னல் வவுச்சர்ஸ் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான அடிஷனல் டாக்குமெண்ட் சம்மரி நம்ம வந்து கொடுப்போம். HSN சம்மரி அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டேபிள் ஓகேங்களா? ஸோ 14 அண்ட் 15 அப்படிங்கிறதுல 14ல மட்டும் நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா யார் GSTR 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்களோ அவங்க 14ல மட்டும் இந்த 2 கிளாசிபிகேஷனை பேஸ் பண்ணி அதாவது பிளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் தனி, அதே மாதிரி ஸ்விக்கி, சொமேட்டோ அந்த டிரான்சாக்ஷன் தனி. அது ரெண்டையும் தனித்தனியா நம்ம பிரிச்சு என்ன பண்றோம் அப்படின்னா டேபிள் 14ல 2 செக்ஷனா நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து
ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இதுக்கான ஒரு கிளாரிட்டி அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறது. ஸோ இப்ப நம்ம வந்து நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது புரியவே இல்ல சார். என்னமோ நீங்க பேசுறீங்க. பட் என்னன்னு தெரியல. அப்படிங்கிற மாதிரி யாராவது ஃபீல் பண்றீங்களா? வெங்கடேசன் சார், சூர்யா, ராதாகிருஷ்ணன் சார் ஃபீல் பண்றீங்களா? என்ன சொல்றீங்கன்னே தெரியல சார். ஏதோ புதுசா ஒரு கான்செப்ட் ஏதோ சொல்றீங்க. அப்படிங்கிற இல்ல மாதிரி இல்ல யாராவது சார், ஸ்டார்ட் பண்ணி பண்றேன் சார். ஓகே. ஸோ இதுல வந்து ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிற நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? பட் ரிட்டர்ன் தென் டாக்ஸோடைய ஃபைலிங்ல என்ன ப்ராசஸ்? ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து தனியா நம்ம வந்து இத பார்க்கணும். ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து அடுத்து இப்ப நீங்க பார்த்துக்கிற இந்த ஸ்கிரீன் என்ன அப்படின்னா, நாம வந்து நம்மளுடைய போர்ட்டல்ல ஓகேங்களா? இப்ப நம்ம ஜிஎஸ்டி ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி 1 அதாவது ஜிஎஸ்டில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் குடுத்துருவாங்க. அந்த போர்ட்டல்ல ஜிஎஸ்டிஆர் 1 வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து லாஸ்ட்டா வந்து நம்மளுக்கு 14 அப்படிங்கிற ஒரு டேபிள் இங்க வந்து இருக்கு. ஸோ சப்ளைஸ் நீட் த்ரூ இ-காமர்ஸ் ஆப்பரேட்டர் அதாவது இசிஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சப்ளைஸ் நீட் த்ரூ இ-காமர்ஸ் ஆப்பரேட்டர். இந்த ஒரு டேபிள் தான் நாம வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை தான் நாம வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து 2வது டேபிள் வந்து இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. சோ இது வந்து என்னன்னா 15 டேபிள் 15 சப்ளைஸ் அண்டர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்ற செக்ஷன் ஓகேங்களா? சப்ளைஸ் அண்டர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5 அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. இந்த டேபிள் வந்து யாரு ஃபில் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது யாருடைய டீடைல்ஸ் வந்து இதுல இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இ-காமர்ஸ் ஆப்பரேட்டரோடைய டீடைல்ஸ் மட்டும் தான் இதுல வந்து இருக்கும். இதுல பொதுவா வந்து இப்ப நாம வந்து ஃபைல் பண்ற டீடைல்ஸ் வந்து ஒன்லி 14ல மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 15 அப்படிங்கிறது அப்ப எதுக்காக குடுத்துருக்காங்க? நம்ம இத ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்கிற பட்சத்துல எதுக்காக குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு அ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மேபி இது குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் நாம வந்து இதுல போயிட்டு எந்த ஒரு டீடைல்ஸும் நாம வந்து அஸ் அ சப்ளையரா நம்ம வந்து ஃபீட் பண்ற மாதிரி இருக்காது. ஓகேங்களா? பட் இதுலயும் நம்ம வந்து என்ன டீடைல்ஸ் இருக்கும்? என்ன டீடைல்ஸ் வந்து இ-காமர்ஸ் ஆப்பரேட்டர்ஸ் வந்து ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நான் வந்து உங்களுக்கு ஓகே. அட் த சேம் டைம்ஸ் இங்க வந்து 14ல நம்ம வந்து ஃபில் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து 11th டேட்ல நம்ம வந்து ஃபைல் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டிஆர் 1 க்கான டேபிள் தான் இது. ஸோ ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிறது ஆல் அவுட்வர்ட் சப்ளைஸ் அப்ப நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அவுட்வர்ட் சப்ளைஸ் அப்படிங்கிறது சேல் பில். ஒவ்வொரு பில்லோடைய இண்டிவிஜுவல் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நார்மலா 14ல நம்ம குடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் 20th நம்ம ஃபைல் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டிஆர் 3பில ஆட்டோமேட்டிக்கா வந்து டிராஃப்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஆட்டோ டிராஃப்ட் ஆயிடும். எது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 3.1.1 அப்படிங்கிற செக்ஷன்ல ஆட்டோமேட்டிக்கா டிராஃப்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம வந்து ஒரு அடிஷனல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே. சோ இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 14 அண்ட் 15 இதுல வந்து 14 அப்படிங்கிற இந்த டேபிள் நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நாங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 இன்ஃபர்மேஷன். இதோடைய டைட்டில் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா சப்ளைஸ் மேட் த்ரூ இ-காமர்ஸ் ஆப்பரேட்டர். ஓகேங்களா? அது டைட்டில். இந்த டேபிளுக்கான டைட்டில்னு வச்சு. இதுல 2 செக்ஷன்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. லயபிள் டூ டாக்ஸ், லயபிள் டூ கலெக்ட் டாக்ஸ் அண்டர் செக்ஷன் 52 அப்படிங்கிறது டிசிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? சோ டிசிஎஸ். 2வது வந்து என்னன்னா லயபிள் டூ பே டாக்ஸ் அண்டர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5 அப்படின்னு நம்மளுக்கு வந்து 2 இது குடுத்திருக்காங்க. சோ இந்த 2யும் நான் வந்து சின்ன கிளாரிட்டி வந்து ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு குடுத்திருந்தேன். சோ இத அகைன் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்கலாம். சோ இப்போ வந்து இந்த 2 டேபிளுக்கான டிஃபரன்ஸ் அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது இங்க லயபிள் டூ கலெக்ட் டாக்ஸ் அண்டர் செக்ஷன் 52. சோ இது வந்து டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படிங்கிறது. இப்ப இந்த ஒரு டேபிள மட்டும் நீங்க வந்து பாருங்க. இத பொறுத்தவரைக்கும் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம Flipkart, Amazon இவங்க மூலமா வந்து ப்ராடக்ட் அப்படிங்கிறது அல்லது சர்வீஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம். அப்படி சேல்ஸ் பண்ணும்போது யார் ஒரிஜினல் பையரோ அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர பேஸ் பண்ணி ஆஸ் எ சப்ளையர் ஓகேங்களா? நாம தான் சப்ளை பண்றோம் அப்படின்னா, நாம என்ன பண்ணிருவோம் அப்படின்னா, டாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கட்டிருவோம். அவங்க ஜிஎஸ்டி நம்பர் ரிஜிஸ்டர்ட் பெர்சனா இருந்தா ஜிஎஸ்டி நம்பர பேஸ் பண்ணி டாக்ஸ் அப்படிங்கிறது கட்டிருவோம். ஸோ அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சனா இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம வந்து டேபிள் 7ல நம்ம வந்து என்ன பண்ணிருவோம் அப்படின்னா, நம்ம வந்து காமிச்சிருவோம். ஸோ அவங்க வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காமிச்சிருவோம். பட் டாக்ஸ் லயபிலிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
ஸோ நம்ம ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு சேல்ஸ் பண்ணாலும் சரி, அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சேல்ஸ் பண்ணாலும் சரி, டாக்ஸை நம்ம அந்த பையர்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணி கண்டிப்பா நம்ம வந்து டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? இது செக்ஷன் 52ல. இப்ப அந்த இ காமர்ஸ் ஆப்பரேட்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, நமக்கு வந்து ஒரிஜினல் சப்ளையருக்கு வந்து பே பண்ண வேண்டிய அமௌண்ட்ல இருந்து டிசிஎஸ் அப்படிங்கிறது ஒன்லி 1% மட்டும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா டிடெக்ட் பண்ணிடுவாரு. ஓகேங்களா? ஒன்லி 1% மட்டும் டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணிருவாரு. ஸோ அவரு கலெக்ட் பண்ண அ அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா? ஸோ கஸ்டமர்ட்ட இருந்து கலெக்ட் பண்ண அந்த அமௌண்ட்ல இருந்து இந்த டிசிஎஸ் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணிட்டு, அவர் நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் சப்ளையருக்கு வந்து அமௌண்ட் குடுக்குறாரு. ஸோ அதுக்கான ரைட்ஸ் வந்து அந்த பர்ட்டிகுலர் இ காமர்ஸ் ஆப்பரேட்டருக்கு இருக்கு. ஸோ Flipkart, Amazon. ஸோ இவங்கள தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த டிசிஎஸ் கான்செப்ட்க்குள்ள நம்ம வந்து கொண்டு வரோம். இதே வந்து அப்படியே நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்விக்கி, ஜொமேட்டோவ நம்ம வந்து இங்க வந்து மிங்கிள் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கும் இந்த டிசிஎஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் செக்ஷன் அதாவது இ காமர்ஸ் ஆப்பரேட்டர் அந்த டிசிஎஸ்க்கான இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா? அதுக்கான இன்ஃபர்மேஷன மட்டும் அவர் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. அவரு கஸ்டமர்ட்ட இருந்து எந்த ஒரு ஜிஎஸ்டியும் வந்து கலெக்ட் பண்ணி, அ அவரு வந்து அவருடைய ரிஜிஸ்ட்ரேஷன பேஸ் பண்ணி ஜிஎஸ்டி டிபார்ட்மென்ட்க்கு பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 52 ஓகேங்களா? செக்ஷன்ல என்ன அப்படிங்கிறது. இதுக்கான எக்ஸாம்பிள் நான் வந்து என்னன்னா, சின்னதா வந்து நான் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்து XYZ ஸ்டோர் அவங்க வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, Flipkart மூலமா வந்து ஒரு ப்ராடக்ட்ட வந்து சேல்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? கார்மெண்ட்ஸ் ப்ராடக்ட்ட வந்து சேல்ஸ் பண்றாங்க. Flipkart வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இ காமர்ஸ் ஆப்பரேட்டர். ஓகேங்களா? இவங்க வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது குடுக்குறதுக்கு முன்னாடி, பேமெண்ட் ஆஃப் கன்சிடரேஷன் பே குடுக்குறதுக்கு முன்னாடி, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நமக்கு ஓகேங்களா? ஆனா ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேங்களா? இங்க ஜிஎஸ்டி இவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அண்டர் செக்ஷன் 52ல வரக்கூடிய டிரான்சாக்ஷன். ஓகே. இப்ப அப்படியே நம்ம வந்து இந்த சைடு வருவோம். So இங்க வந்து என்ன அப்படின்னா, லயபிள் டூ பே டாக்ஸ் அண்டர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5 அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இத பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து அ ரெஸ்டாரண்ட் பிசினஸ் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு சர்வீசஸோ அல்லது ஹவுஸ் கீப்பிங், அக்காமடேஷன், ரெஸ்டாரண்ட், பேசஞ்சருக்கான டிரான்ஸ்போர்ட் ஓகேங்களா? ஸோ இதுல நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, ஓலா இவங்கலாம் வந்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு எல்லாம் இந்த செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இங்க வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஓகே. செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி. இத பொறுத்தவரைக்கும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆ டாக்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது இவங்களே வந்து கஸ்டமர்ட்ட இருந்து ரெக்கவர் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்களே வந்து அந்த டாக்ஸ் அமௌண்ட்ட ஜிஎஸ்டி டிபார்ட்மென்ட்க்கு பே பண்ணிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அப்ப கம்பல்சரியா வந்து தேவைப்படும். ஓகேங்களா? இவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி தேவைப்படும். ஆனா இந்த சைடு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப அந்த ப்ரொப்ரைட்டர் இருக்கார் இல்லையா? XYZ அப்படிங்கிற ப்ரொப்ரைட்டர் அவருடைய பிசினஸ வந்து ஜிஎஸ்டில ரிஜிஸ்டர் பண்ணாம கூட இருக்கலாம். சின்ன பிசினஸா கூட இருக்கலாம். அதாவது அவருடைய டர்ன் ஓவர் லெஸ் தென் 20 லேக்கா கூட இருக்கும். அவரு அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சனா கூட இருப்பாரு. அப்ப அவரு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, இ காமர்ஸ் ஆப்பரேட்டர்ல அவர் வந்து டை அப் பண்ணி அவருடைய ப்ராடக்ட்ட வந்து சேல்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இவருக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்பல்சன் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அட் த சேம் டைம்ஸ் இந்த இடத்துல வந்து அந்த இ காமர்ஸ் ஆப்பரேட்டர் அப்படிங்கிறவரு கூட ஜிஎஸ்டி அப்படிங்கிறத வந்து என்ன பண்ண போறதில்ல. கலெக்ட் பண்ணி டாக்ஸ் டிபார்ட்மென்ட் கட்ட போறதில்ல. ஸோ அப்ப அந்த பர்ட்டிகுலர் இ காமர்ஸ் ஆப்பரேட்டர் கூட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி அப்படிங்கிறது வந்து கிடையாது. அதர்வைஸ் ஆன்லைன் பிசினஸா இருந்துச்சுன்னா, அவங்களுடைய டர்ன் ஓவர்னா இங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ டைரக்ட்டாவே அவங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள வந்துரணும் அப்படிங்கிறதும் ஒரு ரூல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஓகே. ஜிஎஸ்டில வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல வந்து இப்ப இந்த அக்காமடேஷன், ஹவுஸ் கீப்பிங், பேசஞ்சருக்கான டிரான்ஸ்போர்ட், அட் த சேம் டைம்ஸ் வந்து இந்த மாதிரியான இ காமர்ஸ் ஆப்பரேட்டர் இருந்தாங்கன்னா, கம்பல்சரி அவங்க பிசினஸ் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க வந்து டாக்ஸ வந்து ரெக்கவர் பண்ணி பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான செக்ஷன் தான் வந்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல சப்செக்ஷன் 5 அண்டர் செக்ஷன் 9 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு கிளாரிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ திரும்ப வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம ரெக்கார்டிங்ஸ் எடுத்து பாருங்க. ஸோ கிளாரிட்டி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அகைன் நம்ம கூட ஒன்ஸ் நீங்க வந்து ஃப்ரீ ஆயிட்டு நீங்க பார்க்கும்போது, இன்னும் கூட உங்களுக்கு டவுட்ஸ் அப்படிங்கிறது வரலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, அகைன் கூட நீங்க கேளுங்க. ஓகே. ஸோ அடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அங்க இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். இப்ப லயபிள்
டு கலெக்ட் டேக்ஸ் அண்டர் செக்ஷன் 52. ஓகேங்களா? இதுல வந்து நம்ம ஆட் ரெக்கார்ட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்றோம். அப்படிங்கிற பட்சத்துல என்னென்ன டீடைல்ஸ் வந்து கேட்கறாங்க. ஸோ இப்போ அண்டர் செக்ஷன் 52 அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அமேசான், ஃபிளிப்கார்ட் மூலமா நம்ம வந்து பண்ணக்கூடிய சேல்ஸ் அப்படிங்கிறது ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதை என்டர் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இங்க நம்மளுக்கு வந்து டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்குது. ஸோ என்னென்ன டீடைல்ஸ் நம்மளுக்கு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இ காமர்ஸ் ஆபரேட்டருடைய ஜிஎஸ்டிஎன் நம்பர் என்ன அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேட்குது. ஓகேங்களா? இ காமர்ஸ் ஆபரேட்டருடைய ஜிஎஸ்டிஎன் நம்பர் என்ன. தென் நெட் வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு அடுத்து கேட்குது. ஸோ நெட் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இ காமர்ஸ் ஆபரேட்டர் மூலமா நம்ம வந்து சேல்ஸ் அப்படிங்கிறத பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதோடைய ரிட்டர்ன் நம்ம லெஸ் பண்ணிட்டு நெட் வேல்யூ மட்டும் தான் நம்ம வந்து இங்க கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அகைன்ஸ்டா வந்து நம்ம வந்து இந்த இடத்துல பில்லுக்கு அகைன்ஸ்டா வந்து கிரெடிட் நோட் டெபிட் நோட்டோ நம்ம வந்து இங்க ரைஸ் பண்றது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒன்லி நம்ம வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா நெட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம வந்து ஓகேங்களா? ஸோ பொதுவா வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா உடனே வந்து இமிடியட்டா வந்து அவங்க எல்லா அமௌண்ட்டையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு நாளுமே அல்லது ஒரு நாளுக்கான டிரான்சாக்ஷன் கலெக்ஷன் வந்து மறுநாளும் வந்து ரெமிட்டன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ஒரு டேட் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? 17th எவ்ரி மந்த் 17th இந்த மாதிரி வந்து ஒரு டேட் வச்சிருப்பாங்க. அந்த டேட்ல தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா சம்மரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கான அமௌண்ட்டை வந்து சப்ளையருக்கு வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதுல வந்து நம்மளுக்கு நெட்டா வந்து ஒவ்வொரு ரெமிட்டன்ஸ்லயும் வந்து நெட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நெட் வேல்யூ என்னங்கிறத மட்டும் நம்ம வந்து கொடுக்க போறோம். அடுத்து அதுல இருக்கக்கூடிய அதர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இன்டெகிரேட் டாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதர்வைஸ் நம்ம வந்து சென்ட்ரல் டாக்ஸ் அண்ட் ஸ்டேட் டாக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு, செஸ் இருந்துச்சு அப்படின்னா செஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அண்டர் செக்ஷன் 52 டிசிஎஸ்ல இருக்கக்கூடியது. அடுத்து வந்து என்னன்னா லயபிள் டு பே டாக்ஸ் அண்டர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5. ஸோ இது வந்து யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்விக்கி, ஜொமாட்டோ இவங்க மூலமா வந்து பில் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து இது வந்து கண்டிப்பா இந்த செக்ஷன் நம்ம கிளிக் பண்ணி ஸோ இதை வந்து செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, டேபிள் ஏ டேபிள் பி அப்படின்னு கூட வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ செக்ஷன் பில வந்து நம்ம வந்து அண்டர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5 அப்படிங்கிறதுல ஆட் ரெக்கார்ட்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இங்கேயும் வந்து அதே மாதிரி தான் இ காமர்ஸ் ஆபரேட்டருடைய ஜிஎஸ்டி நம்பர் என்ன, நெட் வேல்யூ என்ன, தென் டாக்ஸோடைய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓகே. ஸோ இங்க 14 அண்ட் 15 மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்றோம், சாரி 14 மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நாம வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. 15 அப்படிங்கிறது இந்த டேபிள் வந்து யாருடைய இது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இ காமர்ஸ் ஆபரேட்டருடைய டீடைல்ஸ் தான் வந்து இங்க நமக்கு கொடுக்க போறாங்க. பட் நாம வந்து இதை நம்ம வந்து ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குமா சார், நம்ம டீடைல்ஸ் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குமா சார்னா இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அவங்களுடைய டீடைல்ஸ். பட் இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்க வந்து ஒரு 4 செக்ஷன்ஸ் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 15A, 15B, 15C, 15D அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஒரு இ காமர்ஸ் ஆபரேட்டர் அவர் வந்து அவருடைய பிசினஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு. தென் அவர் வந்து ஒருத்தவங்க இருந்து வாங்கி இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சேல்ஸ் பண்றாரு இல்லையா? ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல சப்ளையர், அதுக்கு அடுத்து யாரு அப்படின்னா கஸ்டமர். சப்ளையர் அண்ட் பையர் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கோம். ஸோ இங்க சப்ளையரும் ரிஜிஸ்டர்டு பர்சன், பையரும் ரிஜிஸ்டர்ட் பர்சன் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ரிஜிஸ்டர்ட் டு அன்ரிஜிஸ்டர்ட் சார் ரிஜிஸ்டர்ட் டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிற டேபிள்ல வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அவர் வந்து அவங்களுடைய டிரான்சாக்ஷனை ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா சப்ளையருடைய ஜிஎஸ் நம்பர் தனியா கொடுக்குற மாதிரி இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் வந்து ரிசிபியன்ட் அதாவது பையருடைய ஜிஎஸ் நம்பர் தனியா கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் இவங்க ஐடிசி அப்படிங்கிறது ப்ராப்பரா கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால டாக்குமெண்ட் நம்பர், இன்வாய்ஸ் நம்பர் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறத வந்து இங்க பேஸ் பண்ணி சிஜிஎஸ்டி என்ன, ஹெச்ஜிஎஸ்டி என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து கால்குலேட் ஆகும். அப்ப இந்த சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நாம வந்து எங்க கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம சப்ளைஸ் அண்டர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5 அப்படின்னு இருக்கும்போது நாம வந்து இந்த டாக்ஸ் அமௌண்ட் வந்து யார் பே பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இ காமர்ஸ் ஆபரேட்டர் பே பண்ணாரு. ஸோ அவருடைய ரிட்டர்ன்ல அதுக்கான பிரேக்கப் வந்து அவர் காமிச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன். அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னா அந்த இ காமர்ஸ் ஆபரேட்டர் அவருடைய சப்ளையர் வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருக்காரு. ஆனா அவர் வந்து சேல்ஸ் அவங்க மூலமா வந்து ரிசீவ் பண்ண பையர் வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல ஸோ இங்க டேபிள் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இங்க சப்ளையர் ஜிஎஸ் நம்பர் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம்.
அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து பையருடைய டீடைல்ஸ் நம்ம வந்து குடுக்குறது கிடையாது. தென் வந்து இங்க டாக்குமெண்ட் நம்பர் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. ஏன்னா அவர் வந்து பில் நம்பர பேஸ் பண்ணி அவர் ஐடிசி அப்படிங்கிறது கிளைம் பண்ண மாட்டாரு இல்லையா? ஸோ ஏன்னா அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சனால ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து டாக்குமெண்ட் நம்பர் இதெல்லாம் தேவையில்ல. ஒன்லி டாக்ஸபிள் வேல்யூ மட்டும் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பி டூ சி அப்படின்னு நம்ம வந்து இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த டேபிள் வந்து நாம ஃபில் பண்றது இல்ல. பட் டீடைல்ஸ் நம்மளுக்கு தெரியணுங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தென் இந்த இடத்துல வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இ காமர்ஸ் ஆப்பரேட்டர் அவர் வந்து சின்ன சின்ன அ இண்டஸ்ட்ரீஸ் ஓகேங்களா? அதாவது ஒரு அன்ரிஜிஸ்டர்டு பெர்சன்ட்ட இருந்து வந்து என்ன பண்றாருன்னா வாங்குறாரு. வாங்கிட்டு அத வந்து ஒரு ரிஜிஸ்டர்டு பெர்சனுக்கு வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா சேல்ஸ் பண்றாரு. ஓகேங்களா? சோ கொண்டு போய் சேர்க்கிறாரு. இப்ப அந்த ரிஜிஸ்டர்ட் பெர்சன வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிவர்சல் பேசிஸ்ல வந்து டாக்ஸ் அப்படிங்கிறது பே பண்ண வேண்டியது இல்லையா? சோ இந்த இடத்துல அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சன்ட்ட இருந்து வாங்குறாரு. ஆ தென் ரிஜிஸ்டர்ட் பெர்சனுக்கு குடுக்குறாரு. சோ இந்த அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சன வந்து எப்படி இங்க மீன் பண்ணியிருக்கான்னு பாருங்க. சோ டாப்ல பார்த்தீங்கன்னா யுஆர்பி அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சன் டூ பிசினஸ். ஓகேங்களா? யுஆர்பி டூ பிசினஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு. சோ இங்க பார்த்தீங்கன்னா ரிசிபியன்டோடைய ஜிஎஸ் நம்பர் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இங்க குடுக்குற மாரி இருக்கும். சப்ளையருடைய டீடைல்ஸ் நம்ம வந்து குடுக்க மாட்டோம். ஏன்னா சப்ளையர் யாருன்னே ஜிஎஸ்டி டிபார்ட்மென்ட்க்கு தெரியாது. ஏன்னா ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சன் அப்ப நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சோ இங்க ரிசிபியன்ட் ஜிஎஸ் நம்பர் தென் டாக்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் டாக்ஸபிள் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ஓகேங்களா? இது வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சன்ட்ட இருந்து ப்ராடக்ட்ட வாங்கி ஒரு ரிஜிஸ்டர்ட் பெர்சனுக்கு இ காமர்ஸ் ஆப்பரேட்டர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சேல்ஸ் பண்றாரு. அதுக்கான டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறது. என்னென்ன டீடைல்ஸ் வந்து கண்டிப்பா குடுக்கணும் அப்படிங்கிறது. அட் த சேம் டைம் ஒரு அன்ரிஜிஸ்டர்டு சப்ளையர்ட்ட இருந்து வாங்குறாரு. கஸ்டமர் வந்து அன்ரிஜிஸ்டர்டு கஸ்டமரா தான் இருக்காரு. ஓகேங்களா? இந்த 2 பேரையுமே வந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மென்ட்க்கு தெரியாது. 2 பேருமே ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது பண்ணல. ஓகேங்களா? 2 பேருக்குமே ஐடிசி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா ஒத்து வராது. ஓகேங்களா? பட் இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா ஒரு சப்ளை அப்படின்னு ஒண்ணு நடந்திருக்கு. அட் த சேம் டைம்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கன்சம்ப்ஷன் அப்படிங்கிறதும் நடந்திருக்கு. ஸோ சப்ளையும் நடந்திருக்கு. கன்சம்ப்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இதுக்கான டாக்ஸ் வந்து கவர்மெண்ட்க்கு வந்து லீக்கேஜ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா டோட்டலா டாக்ஸபிள் வேல்யூ மட்டும் தான் நம்ம வந்து கேட்கிறோம். ஸோ ரிஜிஸ்டர்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான டீடைல்ஸ் வந்து எதுவுமே நம்ம குடுக்க போறது கிடையாது. ஏன்னா 2 பேருமே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அன்ரிஜிஸ்டர்டு பெர்சனா நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இது வந்து என்னன்னா, அண்டர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5 அப்ப நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ அண்டர் 9 சப்செக்ஷன் 5ல அப்ப டாக்ஸ் அமௌண்ட் யார் சார் பே பண்ணுவா அப்படின்னு கேட்டா, இ காமர்ஸ் ஆப்பரேட்டர் தான் பே பண்ணுவாரு. ஓகேங்களா? ஸோ அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சன் டூ அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சனா இருந்தாலும், இந்த இ காமர்ஸ் ஆப்பரேட்டர் மூலமா வந்து டைரக்ட்டா என்ன ஆயிருது அப்படின்னா, ஒரு டாக்ஸ் அமௌண்ட் கண்டிப்பா வந்து கவர்மெண்ட்க்கு ஜிஎஸ்டி டிபார்ட்மென்ட்க்கு போய் சேரும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயர்ல கூட வருஷம் வருஷம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, டாக்ஸ் கலெக்ஷன் ஜிஎஸ்டியோட கலெக்ஷன் வந்து ப்ரா கிராஜுவலா வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் தட் 2.7 லேக் க்ரோர்ஸ் வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா, ரிப்போர்ட் வந்து நேத்துலாம் பயங்கரமா வைரலா வந்து போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து என்ன ஆச்சுட்டு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் அப்படிங்கிறது இங்க லீக்கேஜ். ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சன் இருந்து அன்ரிஜிஸ்டர்ட் பெர்சன் டைரக்ட்டா வந்து டிரான்சாக்ஷன் வைக்கிறாங்கன்னா, கண்டிப்பா வந்து அங்க புரொடக்ஷன் நடந்துருது. கன்சம்ப்ஷன் முடிஞ்சிருது. ஆனா அதுக்கான டாக்ஸ் வந்து என்ன ஆகும்னா கவர்மெண்ட்க்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஆனா இ காமர்ஸ் ஆப்பரேட்டர் மூலமா போகும்போது கண்டிப்பா அந்த இ காமர்ஸ் ஆப்பரேட்டர் மூலமா டாக்ஸ் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா கவர்மெண்ட்க்கு வந்து போயிருது. தென் அந்த புரொடக்ஷன் அண்ட் சப்ளை இது 2மே வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ரெக்கார்டுக்கும் போய் சேர்ந்துருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்கா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ டேபிள் 14 அண்ட் 15 அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இங்க நாம வந்து இப்ப வந்து டேலில நம்ம வந்து என்ன சார் பண்ணணும்? அப்ப நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அ ஒரு நியூவா கூட நீங்க வந்து ஒரு கம்பெனி அப்படிங்கிறது கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நியூவா வந்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு F11ல ஒரு வேலிடான ஜிஎஸ்டி நம்பர் அப்படிங்கிறது கூட நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா குடுத்து வைங்க. ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஓகே. சோ இங்க நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அ ஒரு 1 செகண்ட்.
ஓகே. ஸோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டேலியில நம்ம வந்து நம்ம கம்பெனியோடைய அ டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குடுத்துடுறோம். ஓகே. நம்ம கம்பெனியோடைய ஜிஎஸ் நம்பர் குடுத்துடுறோம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆ இ-காமர்ஸ் ஆப்பரேட்டரோட லெட்ஜர் நம்ம வந்து தனியா கிரியேட் பண்ணணும். ஸோ இது மட்டும் தான் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து சேஞ்சஸா நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா. இப்ப நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இப்ப அமேசான் அப்படின்னு நான் வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. இவங்க வந்து நம்மளுடைய ஆ கஸ்டமர் அதாவது நம்மளுடைய இ-காமர்ஸ் ஆப்பரேட்டர் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கிறோம். ஸோ இவங்க மூலமா நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம். ஸோ இவங்கள வந்து நம்ம சண்டே டேட்டாஸ் அப்படின்னு நம்ம வந்து டைரக்ட்டா கூட நம்ம வந்து குடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்க நம்ம பண்ண வேண்டிய சேஞ்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் அப்படின்னு நம்மளுக்கு ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்ல நம்மளுக்கு வந்து காம்போசிஷன், ரெகுலர் அண்ட் அன்ரிஜிஸ்டர்ட் கன்சியூமர் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கு. இதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, டாப்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஷோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் குடுத்துருக்காங்க. இந்த ஷோ மோர் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இன்னும் கூட இந்த டேபிள் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதுல நாம வந்து இ-காமர்ஸ் ஆப்பரேட்டர் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பர்ட்டிகுலர் ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்ப நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க இ-காமர்ஸ் ஆப்பரேட்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்துட்டு, இப்ப அவங்களுடைய ஜிஎஸ்டிஎன் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்ப நம்ம வந்து ஸ்டேட்ங்கிறத பேஸ் பண்ணி கரெக்ட்டா நம்ம வந்து குடுக்கணும். டாப்ல நான் தமிழ்நாடுன்னு குடுத்துருக்கேன். ஸோ அதனால வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கோட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நார்மலா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்துறோம். 3918 தென் வந்து ஜே அப்படின்னு முடியுது. இப்ப அகைன் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டேட் கோட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து வந்து கன்டினியூஸா வரக்கூடிய 10 டிஜிட் வந்து பான் நம்பர் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இது பான் நம்பர். ஆ இது முடியும் போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நம்பர் 1 அப்படின்னு இருக்கலாம், நம்பர் 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஸோ இது எல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் பான் நம்பர பேஸ் பண்ணி இந்த ஸ்டேட் கோட்ல எத்தனாவது ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம வந்து இத நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா. எத்தனாவது ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ப நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அது நம்பர் 1 அப்ப நம்மளுக்கு இருக்கும். அப் டூ 36 ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அலோவ் பண்றாங்க. ஓகேங்களா. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் 1 அப்படின்னு இருக்கு. 2வது வந்து இப்ப அ டிஜிட் வந்து என்ன அப்படின்னா, சி அப்படின்னு வந்து இருக்கும். ஓகேங்களா. இது வந்து இ-காமர்ஸ் ஆப்பரேட்டரா இருந்தாங்கன்னா சின்னு இருக்கும். இத வந்து நம்ம வந்து புரோவிஷனல் டிஜிட் அப்படின்னு நம்ம வந்து இத நம்ம சொல்றோம். ஸோ சிங்கிறது ஒரு புரோவிஷனல் டிஜிட். 10 ரிஜிஸ்ட்ரேஷன் வரும்போது இந்த சி வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா 0வா மாறிடும். ஓகேங்களா. ஸோ 10த் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறதுக்கா. ஏன்னா 36 வரையும் குடுக்குறாங்க இல்லையா? அப்ப 2 டிஜிட்ல வரும்போது கண்டிப்பா இந்த இடத்துல 2 டிஜிட் வேணும். இந்த நார்மல் ரிஜிஸ்டர்ட் பெர்சனுக்கு வந்து புரோவிஷனல் டிஜிட்டா வந்து என்ன பண்ணா இசட் அப்படிங்கிறது குடுத்திருப்பாங்க. அதர்வைஸ் இ-காமர்ஸ் ஆப்பரேட்டரா இருந்தாங்கன்னா இந்த இடத்துல சி அப்படிங்கிறது வந்து ஒரு புரோவிஷனல் டிஜிட்டா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் அலோகேட் பண்றாங்க. லாஸ்ட் டிஜிட் வந்து செக்கிங் டிஜிட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நார்மலா வந்து எந்த டிஜிட் வேணுமானாலும் வரும். ஓகேங்களா. இது லெட்டரா வரலாம், இல்ல அப்படின்னா நம்பரா கூட வரலாம். ஸோ எது வேணுமானாலும் வரலாம். ஓகேங்களா. பட் இதுல வேலிடா இருக்கணும். ஸோ ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து குடுக்கணும். ஸோ இதுல வந்து நான் வந்து ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இத நான் வந்து என்டர் பண்றேன். தென் அப்படியே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, சேவ் பண்றோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இப்ப அமேசானுடைய ஜிஎஸ்டி நம்பர் ப்ராப்பரா நம்ம குடுக்குறோம். இ-காமர்ஸ் ஆப்பரேட்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து இத சேவ் பண்ணணும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இங்கேயே கூட நம்ம வந்து ஸ்விக்கி இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து அதையும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, சர்ச் பண்ணி பார்க்கிறேன். அவங்க ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா அப்படிங்கிறது. ஆ ஓகே. ஓகே. ஸோ இவங்களுக்கு இப்ப ஸ்விக்கி அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து ஒண்ணு குடுத்துறேன். ஓகே ஒண்ணு கிரியேட் பண்றேன். சும்மா ஒரு ரெஸ்டாரண்ட் பில்லும் நம்ம வந்து போட்டு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுல வந்து சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இத பார்ப்போம். ஸோ அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இங்க நம்ம வந்து ஷோ மோர் இல்லன்னா டைரக்ட்டாவே இ-காமர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு லிஸ்ட் ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுல வந்து இ-காமர்ஸ் ஆப்பரேட்டர். தென் இங்க நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இவங்களுடைய டீட்டெயில்ஸ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா குடுக்குறேன். ஓகே. எஃப்சிபி அப்படின்னு இருக்கு. இதே நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது இதே ஜிஎஸ் நம்பர வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. ஒண்ணும் தப்பு கிடையாது. ஜஸ்ட் பிராக்டிகல் பர்ப்பஸ்க்காக நம்ம வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 707 டி இப்ப வந்து இது செகண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுனால இங்க 2 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா. சோ இங்க வந்து வெப்சைட்ல நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுல வந்து 2 தான் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க.
ஸோ அதே நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ சி அதுக்கடுத்து பி அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வேலிட் போல எடுத்துருது. ஓகே. ஸோ இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் வந்து என்டர் பண்ணி அக்செப்ட் அப்படிங்கிறத நான் வந்து பண்ணிடுறேன். ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்க வந்து பாருங்க. அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சேல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ஒன்று கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து நார்மல் சேல்ஸ். இது நார்மல் சேல்ஸ் லெஜர் நான் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து இங்க பிளிப்கார்ட், அமேசான் இவங்க மூலமா நம்ம பண்ணக்கூடிய சேல்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த சேல்ஸ் லெஜரே நம்ம வந்து சிம்பிளா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சேல்ஸ் அண்டர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5க்கு நான் வந்து தனியா கூட நம்ம வந்து சேல்ஸ் லெஜர் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த பர்டிகுலர் சேல்ஸுக்கு நாம வந்து என்ன பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண போறது கிடையாது. ஸோ அதனால நம்ம வந்து இந்த பர்டிகுலர் சேல்ஸை நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா எக்ஸம்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து காட்ட வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் சப்ளைஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து இந்த இடத்துல சர்வீஸ் அப்படின்னா சர்வீஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் இல்லைன்னா தென் வந்து லஞ்ச், ஸோ இந்த மாதிரி ஃபுட் ரிலேட்டட் சர்வீசஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலா ஒரு சேல்ஸ் லெஜர் அப்படின்னு நான் வந்து இங்க வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது வந்து அமேசானுக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சேல்ஸ் லெஜர், சாரி யார் அது ஸ்விக்கி நம்ம வந்து கொடுத்தோம் இல்லையா அவங்களுக்கானதை நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, அண்டர் செக்ஷன் 9 சப்செக்ஷன். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து ஒரிஜினல் பையர் ஏதாவது நம்ம வந்து கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல கூட நம்ம வந்து ஒரிஜினல் பையர் லெஜர் வேணும் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ரிஜிஸ்டர்ட் சப்ளையர் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில். அதர்வைஸ் நம்ம வந்து அவங்க ஒன் டைம் கஸ்டமரா இருக்காங்கிற பட்சத்துல நம்ம டைரக்டா ஒரு லெஜர் மாஸ்டர் கிரியேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம செப்பரேட்டா நம்ம வந்து பில் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய டீடைல்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் கூட கொடுக்குறா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது டேலியில இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறத நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் எல்லாமே டாக்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து உள்ள கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்னு நான் வந்து ஒன்று கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு நான் வந்து சும்மா ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஸோ இதுல வந்து நம்ம வந்து ஜஸ்ட் பீசஸ் அல்லது நம்பர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு HSN சம்மரி ப்ரிப்பேர் பண்றதுக்காக யூனிட் குவான்டிட்டி கோட்ஸ்ல நான் வந்து நம்பர்ஸ் அப்படிங்கிறதையும் நான் வந்து கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிடுறோம். தென் இங்க வந்து ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸுக்கே இந்த ஃபுட் ப்ராடக்ட்டுக்கான ஜஸ்ட் HSN டீடைல்ஸ் என்ன, தென் அதோடைய டாக்ஸ் உடைய பெர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு 5% வரைக்கும் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் ஃபுட்டுக்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ போர்டிங் லாட்ஜிங்கா இருந்துச்சுன்னா பெர்சன்டேஜஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா டிஃபர் ஆகும். தென் இங்க நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஃபுட் ஐட்டத்துக்கு ஜஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க வந்து கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா நெகட்டிவ் ஸ்டாக் அப்படிங்கிறது வர வேணாங்க. இது கம்பல்சரி கிடையாது. நீங்க டைரக்டாவே சேல்ஸ் பில் அப்படிங்கிறது பண்ணலாம் டேலியை பொறுத்த வரைக்கும். அட் த சேம் டைம் நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதர் நார்மல் ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம். இப்போ நான் வந்து ஹார்லிக்ஸ் அப்படின்னு நான் வந்து ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ நம்பர்ஸ் இங்க வந்து நம்மளுக்கு டாக்ஸோட பெர்சன்டேஜ் ஹார்லிக்ஸுக்கு வந்து HSN டீடைல்ஸ் என்ன, அட் த சேம் டைம்ஸ் வந்து பெர்சன்டேஜ் வந்து 18% அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுவும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சட்டன் ஐட்டம் வந்து குவான்டிட்டி இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து காமிச்சிட்டு சும்மா வந்து அக்செப்ட் அப்படிங்கிறது பண்ணிடுறேன். இது சிம்பிளி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்க இ-காமர்ஸ் ஆபரேட்டர் சம்பந்தப்பட்ட எந்த டீடைல்ஸும் நம்ம கொடுக்க போறது இல்லை. அண்டர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5 சேல்ஸ் இருந்தா மட்டும் நீங்க வந்து செப்பரேட்டா சேல்ஸ் லெஜர் ஒன்று கிரியேட் பண்ணி அங்க வந்து எக்ஸப்டட் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? அதர்வைஸ் வந்து இ-காமர்ஸ் ஆபரேட்டர் லெஜர்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க அவங்களுடைய GST நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து கொடுக்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேசிக்கா நம்ம வந்து பண்ண வேண்டிய மாஸ்டர் செட். ஓகே, இப்போ நான் டைரக்டா வந்து சேல்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து மூவ். இப்போ நம்ம வந்து அமேசான் மூலமா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேல்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து ஓகேங்களா? ஸோ அமேசான் இந்த அமேசானுக்கு நான் வந்து GST டீடைல்ஸ் நான் கொடுக்கும்போது என்ன கேட்டுச்சு அப்படின்னா அந்த வேலிட். ஓகேங்களா? GST நம்பர் இன்வேலிட்ங்கிற மாதிரி எனக்கு ஆரம்பிச்சு. ஓகேங்களா? ஸோ அது கண்டிப்பா வந்து அந்த எரர் அப்படிங்கிறத நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் நம்ம வந்து GST ரிட்டர்ன் ஃபைல் பண்ற மாதிரி. ஓகே சார். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அமேசான் அப்படிங்கிறது பார்ட்டி நேம்ல நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? பில் வந்து நம்ம டைரக்டா போறது அமேசான். ஆனா ஐடிசி யாரு கிளைம் பண்ணுவா அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து என்ன அப்படின்னா வேற ஒரு பார்ட். ஓகேங்களா? ஐடிசி கிளைம் பண்றது வேற ஒரு பார்ட். அப்போ இங்க வந்து நம்ம கிரியேட் அல்லது நியூ பார்ட்டி அப்படிங்கிறது கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம பார்ட்டி டீடைல்ஸை கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்க வந்து நம்ம வந்து சங்கர் மகாதேவன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து கொடுக்குறோம். இவர் வந்து ஒரு ரிஜிஸ்டர்டு பர்சன் வச்சுருக்கோம். தென் அவங்க கம்பெனி நேம் நான் வந்து கொடுத்துறேன். சங்கர் மகாதேவன் என்டர்பிரைஸ். ஓகேங்களா? இது அவருடைய நேம். அட் த சேம் டைம்ஸ் இவர் வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தா ரெகுலர் டீலர் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கொடுத்துறோம்.
தென் அவருக்கான ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா அவருடைய ஜிஎஸ்டி நம்பர் நம்ம ரிசீவ் பண்ணி இங்க நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம வந்து ஓகேங்களா எஃப்சிபி 777 சாரி 7707 D1ZD ஓகேங்களா. ஸோ சம்திங் இதை வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம வந்து சும்மா நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு ஜிஎஸ் நம்பர் நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா. வேலிடா இல்லையாங்கிறத நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது பார்த்துக்கோம். ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது தமிழ்நாடு. அமேசான் மூலமா நம்ம இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமா சேல்ஸ் பண்றோம். ஆனா இது வந்து என்ன ஆகும்னா B2B டிரான்சாக்ஷன். ஓகேங்களா. B2B டிரான்சாக்ஷன். ஸோ இந்த சங்கர் மகாதேவன் என்டர்பிரைசஸ் நம்ம மூலமா பர்ச்சேஸ் பண்ண டாக்ஸுக்கு ஒரு ஐடிசி அப்படிங்கிறது கிளைம் பண்ணணும். ஓகேங்களா. ஐடிசி கிளைம் பண்ணணும். ஸோ அதுக்காக அவருடைய ஜிஎஸ்டி நம்பர் நம்ம வந்து இங்கே காமிச்சோம். ஸோ நாம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கண்டிப்பா இவருடைய ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து தான் நம்ம வந்து ரிட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா. பட் ப்ராடக்ட் யாரு மூலமா மூவ் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அமேசான் அப்படிங்கிறது மூலமா மூவ் ஆகுது. நீங்க பில் டு அப்படின்னு பார்க்கும்போது சங்கர் மகாதேவன் என்டர்பிரைஸ். ஆனா ப்ராடக்ட் வந்து எங்க போகும், யாருக்கு நம்ம ஷிப் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசானுக்கு ஷிப் பண்ணுவோம். ஸோ மேல பார்ட்டி டீடைல்ஸ் நான் அமேசானுக்கு கொடுத்ததுனால மெயின் ஸ்கிரீன்ல கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து ஷிப் டு அட்ரஸா டேலி எடுத்துக்கும். அதாவது கன்சைனி அப்படின்னு எடுத்துக்கும். அதர்வைஸ் அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இதே ஸ்கிரீன்ல இருந்து இந்த பார்ட்டி டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய கான்ஃபிகர் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்க செப்பரேட் பையர் அண்ட் கன்சைனி டீடைல்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு கேக்குது. இதை நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அப்படியே என்டர் பண்ணீங்க அப்படின்னா இங்க கன்சைனி அப்படிங்கிறது அந்த அமேசான் அப்படிங்கிறது வருது பாருங்க. ஓகேங்களா. ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து மெயின் பார்ட்டி நேம்ல ஃப்ரெண்ட்ல நான் வந்து கொடுத்தது அமேசான். பட் இங்க வந்து ரூல் படி நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஐடிசி கிளைம் பண்ண வேண்டிய ஒரிஜினல் பையருடைய டீடைல்ஸ். ஸோ பில் டு அப்படிங்கிறது ஒரு அட்ரஸ், ஷிப் டு அப்படிங்கிறது அனதர் அட்ரஸ் அப்படிங்கிறத நம்மளால இங்க செட் பண்ணிக்க முடியும். அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்டர் பண்ணிடுறேன். ஐ மீன் இந்த இடத்துல வந்து தமிழ்நாடு அப்படி நம்ம வந்து இருக்கணும். ஓகேங்களா. ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது. தென் சேல்ஸ் அப்படிங்கிறது இது நார்மல் சேல்ஸ் நாட் அண்டர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5. ஓகேங்களா. இது நார்மல் சேல்ஸ். இதுல நேம் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துறோம். ஸோ இந்த நேம்ல நம்ம வந்து ஹார்லிக்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்றேன். ஒரு 100 ஐட்டம் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து சேல்ஸ் பண்றேன். ஸோ 50,000க்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பில் பண்றோம். இங்கே கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ இது அவுட்புட் சிஜிஎஸ்டி அல்லது எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு கூட நீங்க வந்து நார்மலா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி தென் சிஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துறோம். நோ நீட் டு மென்ஷன் பர்சன்டேஜஸ். ஸோ அப்படியே நம்ம வந்து கொடுத்துறோம். ஸோ அகெயின் ஆல்ட் சி எஸ் ஜிஎஸ்டி அப்படி நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியை ப்ராப்பரா நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கொடுத்துறோம். டாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகிருக்கு. ஸோ இது அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்டர் பண்ணி அக்செப்ட் பண்றேன். இது அவுட்ஸ்டாண்டிங் டீடைல்ஸ். ஸோ எவ்வளவு நாளைக்குள்ள அவர் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ தேவைப்பட்டா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் இதை நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். பில்வைஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிறத இன்னும் கூட நம்ம வந்து அட்வான்ஸா பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இது நார்மலா நான் பண்ண சேல்ஸ் ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கு நான் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அமேசான் மூலமா, அதாவது இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலம். அதே மாதிரி நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதே இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமா நான் வந்து ஒரு அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு நான் வந்து சேல்ஸ் பண்றேன். ஓகேங்களா. இங்க நியூ பார்ட்டி இவர் வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கொடுத்துட்றேன். இப்ப யுவன் சங்கர் அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு நேம் வச்சிடறேன். இவர் வந்து ரிஜிஸ்டர்னா பண்ணல, ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன். பட் பிளேஸ் ஆஃப் சப்ளை இவர் வந்து தமிழ்நாடுல தான் இருக்கிறாரு. தென் இங்க நம்ம வந்து அன்ரிஜிஸ்டர்டு கன்சியூமர் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஜிஎஸ் நம்பர் ரிமூவ் பண்ணிடுறேன். பிளேஸ் ஆஃப் சப்ளைன்னு பார்க்கும்போது ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான் இருக்கு. பில்லு நம்ம யாருக்கு பண்றோம் அப்படின்னா அமேசானுக்கு பண்றோம். ஸோ இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமா நம்ம வந்து ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு நம்ம சேல்ஸ் பண்றோங்கிற பட்சத்துல ஜிஎஸ்டி நம்பர் கொடுங்க பார்ட்டி டீடைல்ஸ்ல. அவங்க அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தாங்கன்னா அன்ரிஜிஸ்டர்ங்கிற டைப் சேஞ்ச் பண்ணிருங்க. கண்டிப்பா ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. தென் நீங்க சேல்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணுவோம். இப்ப சேல்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து நேம் அப்படிங்கிறதுல நான் வந்து என்ன பண்றேன்னா அதே மாதிரி ஹார்லிக்ஸ் அப்படிங்கிற நான் கொடுத்துட்றேன். தென் வந்து என்ன அப்படின்னா ஒரு 100 ஐட்டம் நம்ம வந்து கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம வந்து டிஃபரன்ஸ்க்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 150 ஐட்டம் கொடுத்துருவோம். 75,000க்கு நான் அன்ரிஜிஸ்டர்ட் டீலருக்கு சேல்ஸ் பண்ணுவோம். அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. ஆனா அவரு கண்டிப்பா டாக்ஸை கட்டி தான் ஆகணும். அவர்கிட்ட வந்து நம்ம வந்து டாக்ஸை ரெக்கவர் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. ஸோ அதனால சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த என்ட்ரியும் நான் வந்து
இது இ காமர்ஸ் ஆப்பரேட்டர் மூலமா நம்ம வந்து பண்ணக்கூடிய சேல்ஸ். ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி அப்படிங்கிற கான்செப்ட் அப்படிங்கிறது கவர் ஆகுது. ஓகேங்களா. இப்ப அதே மாதிரி இப்ப ஸ்விக்கி, சொமேட்டோ இவங்க மூலமா நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம். ரெஸ்டாரண்ட் பிசினஸா இருந்தா இந்த மாதிரி தான் அவங்க பில் பண்ணுவாங்க. இங்க நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்விக்கி அல்லது யாரு மூலமா போகுது அப்படிங்கறத நம்ம வந்து காட்டலாம், காட்டாம இருக்கலாம். ஓகேங்களா. பட் நம்ம பண்ண போற பில் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இ காமர்ஸ் ஆப்பரேட்டருக்கு தான். ஓகேங்களா. பார்ட்டி நேம் டீடைல்ஸ் எதுவுமே நம்ம வந்து இங்க மென்ஷன் பண்ண போறது இல்ல. பில்லு டேக் ஆகுறது டைரக்டா யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்விக்கிக்கு வந்து டேக் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அட் த சேம் டைம்ஸ் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இதை வந்து டைரக்டா அக்செப்ட் பண்ணிட்டு சேல்ஸ் லெட்ஜர்ல மட்டும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சேல்ஸ் அண்டர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5 அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்க வேண்டியது. சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அண்டர் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5. அதாவது இது நான் கிரியேட் பண்ண நியூ லெட்ஜர். அதாவது எதுக்காக அப்படின்னா எக்ஸம்ட் அப்படிங்கிறது எனக்கு டேக் ஆகணும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் போயிட்டு எனக்கு மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் தனியா வந்து கிரியேட் பண்ணி அதோடைய லெட்ஜர் மாஸ்டர்லயே நான் வந்து எக்ஸம்ட் அப்படிங்கிறத நான் வந்து டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். இங்க ஃபுட் ப்ராடக்ட் அப்படிங்கிற நான் கொடுக்குறேன். இது வந்து ஸ்விக்கி மூலமா பண்ண ஃபுட் ப்ராடக்ட். ஓகேங்களா. ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு 10 ஐட்டம் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ₹500 அப்படின்னா வந்து கொடுக்குறேன். ஸோ ₹5000 நம்ம வந்து இங்க சேல்ஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஆல்ட் ஏ பிரஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் சேல்ஸ் எக்ஸாம்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா காட்டும். லோக்கல் சேல்ஸ் எக்ஸாம்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா கட்டிடும். இங்க வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறது அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஸ்விக்கிக்கு பில் பண்ணும்போது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது காட்ட மாட்டாங்க. இதுவே நார்மலா வந்து அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள சாப்பிட வரவங்களுக்கு பில் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா சேல்ஸ் அண்டர் செக்ஷன் 9(5) கொடுக்க வேண்டாம். நார்மல் சேல்ஸ் அப்படிங்கிறதே கொடுத்துக்கலாம். ஏன்னா அது எக்ஸாம்டட் கிடையாது. ஸோ லோக்கல் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்றவங்கள்ட்ட கண்டிப்பா அவங்க வந்து டாக்ஸுங்கிறது கலெக்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு 5 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கு ₹2500. இதுக்கான சிஜிஎஸ்டி கால்குலேட் ஆயிடுது. அட் த சேம் டைம் சிஜிஎஸ்டி கால்குலேட் ஆகுது. ஆல்ட் ஏ கொடுத்து நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து கால்குலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஆல்ட் ஏ கொடுத்து ஆல்ட் எஃப்ஏ கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா 5% அப்படிங்கிறது கால்குலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத உங்களால பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணது வந்து என்னன்னா ஒரு பில்லிங்ல நீங்க வந்து எந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண போறீங்க. எரர் எதுவுமே வந்து ஷோ ஆகாது. ஓகேங்களா. ஸோ எதுவுமே வந்து நமக்கு ஷோ ஆகல. ஓகேங்களா. அந்த மிஸ்டேக் இருக்கு, இந்த மிஸ்டேக் இருக்கு, கால்குலேஷன் மிஸ்டேக் வரல. ஓகேங்களா. ப்ராப்பரா நம்ம ஜிஎஸ் நம்பர் மெயின்டைன் பண்ணிருக்கோம். பெர்சன்டேஜஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றோம். ஓகே சார். இப்போ நம்ம வந்து ரிப்போர்ட்டிங்குள்ள வருவோம். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட், ஜிஎஸ்டி ரிப்போர்ட், ஜிஎஸ்டிஆர் 1. ஸோ இதுல வந்து நம்ம கரெக்ஷன் நீடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பாருங்க. எதுக்காக அப்படின்னா நாம ஒரு பில் கொடுக்கும் போதே அதாவது ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கும் போதே அமேசானுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்வேலிட் ஜிஎஸ்டின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது போர்ட்டல்ல செக் பண்ணி பார்க்குறோம் கரெக்ட் தான். பட் வந்து என்ன டேலியில ஏதோ வேலிடேஷன்ல மிஸ்டேக் அப்படின்னு காட்டுது. ஒன்ஸ் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி அன்சர்டைன்ல போயிட்டு நம்மளுக்கு ஷோ ஆகுது. இப்போ நான் வந்து அதை என்டர் பண்றேன். என்டர் பண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா மேல நீங்க பார்க்கும்போது மிஸ்மேட்ச் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ். ஓகேங்களா. பார்ட்டி அண்ட் த டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு காமிச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா லெஜருக்குள்ள நம்ம வந்து ஒன்று கொடுத்துருக்கோம், வெளியில ஒன்று கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. சார் அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ரெண்டையும் அக்செப்ட் பண்ணிட்டு அக்செப்ட் அசீஸ் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் வந்து கொடுத்தேன். ஓகேங்களா. ஸோ இதை வந்து ப்ராப்பரா வந்து என்ன ஆயிருது அப்படின்னா சேவ் ஆயிடுது. இப்ப நம்ம வந்து அமேசான் மூலமா நம்ம வந்து ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு பண்ணதை நம்ம டேபிள் 4ல நம்ம வந்து காமிச்சிடும். B2B இன்வாய்சஸ்ல நம்ம வந்து காமிச்சிடும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம யாருக்கு சேல்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் இங்க வந்துருது. யார் ஐடிசி கிளைம் பண்ண முடியுங்கிற டீடைல்ஸ் இங்க வந்து. ஓகேங்களா. அந்த பார்ட்டி லெஜர் தனியா நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா அந்த பார்ட்டி லெஜரோட நேமும் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து அப்பியர் ஆகும். ஸோ இங்க உள்ள என்டர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா. ஸோ சங்கர் மகாதேவன் என்டர்பிரைசஸ் இவங்களுக்கு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிருக்கோம். எவ்வளவு நம்ம வந்து சேல்ஸ். ஓகேங்களா. பட் இதுல இந்த பர்டிகுலர் டேபிள்ல யாருக்கெல்லாம் இ காமர்ஸ் ஆப்பரேட்டர் மூலமா சேல்ஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா. அட் த சேம் டைம் இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம அன்ரிஜிஸ்டர்ட் டீலருக்கு சேல்ஸ் பண்ணிருக்கோம். அது எல்லாமே எக்ஸாம்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கு. இதுல எந்தெந்த இதெல்லாம் நம்ம இ காமர்ஸ் ஆப்பரேட்டர் மூலமா சேல்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வந்து உள்ள எடுத்து பார்க்கிறோம். அது உள்ள பார்க்கும்போது அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் அல்லது எக்ஸாம்டட் சப்ளைஸ்னு பார்த்து நிறைய இருக்கும். அதுக்குள்ள வந்து மிங்கிள் ஆயிருக்கிறது இ காமர்ஸ் ஆப்பரேட்டரும் மிங்கிள் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா. இது நாள் வரைக்கும். இப்ப இந்த நியூ டேபிள் கொண்டு வந்ததுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கான சம்மரிய தனியா நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இங்க வந்து B2C நான் வந்து எடுக்கிறேன். இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு
5% தனியா இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன அப்படின்னா 18% தனியா இருக்கு. இந்த இடத்துல 18% அப்படிங்கிறத நான் என்டர் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, இங்க யுவன் சங்கர் ராஜாவுக்கு நான் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த யுவன் சங்கர் ராஜாவுக்கு நான் வந்து காமர்ஸ் ஆப்பரேட்டர் மூலமா சேல்ஸ் பண்ணனா, இல்ல நார்மலா வந்து இவர் நம்மளுடைய கஸ்டமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டவுட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதுக்கான செப்பரேட் ஃபில்டர்டு ரிப்போர்ட் தான் சம்மரி தான் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு டேபிள் ஜிஎஸ்டிஆர் ரிப்போர்ட்டுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்க 14 அண்ட் 15. இதுல 14 அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நாம ஃபில் பண்ண வேண்டியது. இதை நீங்க சேஞ்ச் வியூ அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நம்மளுக்கு காமர்ஸ் சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து டேலில ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, காமர்ஸ் சம்மரி. இதை என்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அமேசான் மூலமா நம்ம எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், ஸ்விக்கி மூலமா எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தனியா நம்மளுக்கு வந்து அதாவது என்ன பண்ணிருது அப்படின்னா ஃபில்டர் பண்ணி கொண்டு வருது. ஸோ அந்தந்த பேரண்ட் டேபிள்லயும் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா செப்பரேட்டா நம்மளுக்கு காமர்ஸ் சம்மரியும் நம்மளுக்கு இங்க அப்ளிகபிள் ஆகும். இதை ஜஸ்ட் நம்ம வந்து என்டர் பண்ணி உள்ள நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அமேசான் மூலமா உள்ளது மட்டும் தனியா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபில்டர் ஆகி வருது. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து ஸ்விக்கின்னு எடுத்துக்கிட்டு உள்ள என்டர் பண்ணீங்கன்னா ஸ்விக்கி மூலமா பண்ணது மட்டும் தனியா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபில்டர் ஆகி. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ அமேசான் அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது அமேசான் மூலமா எந்தெந்த பார்ட்டிக்கு நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல கொடுக்கல. ஓகேங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா அது இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்ட்டி டீடைல்ஸ் கொடுத்துருந்துருக்கணும். பட் இங்க வந்து என்ன ஆகல அப்படின்னா இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ரிலீஸ் 2.1 அதாவது 4.1 வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க இல்ல. ஓகேங்களா, நானும் எல்லா ஆப்ஷனும் செக் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலா அந்த டீடைல்ஸ் வேணும். ஆனா அவங்க வந்து என்ன பண்ணல அப்படின்னா வெறும் சேல்ஸை மட்டும், அதாவது இந்த டிரான்சாக்ஷன்ல இங்க இருக்கக்கூடிய இந்த வேல்யூ தூக்கிட்டு வருதே தவிர இது உள்ள இருக்கக்கூடிய ஆக்சுவலா இந்த நம்ம பையர் டீடைல்ஸ் கொடுத்தோம் இல்லையா, ஸோ இந்த டீடைல்ஸ் தான் எடுத்துட்டு வரணும். ஓகேங்களா, இதை வந்து மேப் பண்ணி உள்ள கொண்டு வந்தா தான் நம்மளுக்கு அந்த ரிப்போர்ட் வந்து இன்னும் கூட கிளாரிட்டி இருக்கும். ஓகேங்களா, அதர்வைஸ் அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரை வந்து கரெக்டா நம்மளுக்கு கொண்டு வருது. எங்க அப்படின்னா நம்ம டேபிள் 4 எடுத்து பார்க்கும்போது, ஆனா இங்க அந்த பையருடைய டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறது எடுத்து. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் வந்து என்னன்னா அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் அதாவது இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏதாவது ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து பையர் டீடைல்ஸ் உள்ள என்டர் பண்ணி பார்த்தா அமேசான் மூலமா வெறும் சேல்ஸ் தான் வருது. யாருக்கு நான் சேல்ஸ் பண்ணேங்கிறது எனக்கு வரல இல்லையா, ஸோ அது எனக்கு வரணும். ஸோ யுவன் சங்கர் ராஜா, அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா சங்கர் மகாதேவன். ஸோ 2 நேமும் எனக்கு இந்த இடத்துல வரணும். ஸோ அது வரல. அது ஒருவேளை நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன பண்ணுங்க சொல்லுங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ இதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய டேபிள். இந்த டேபிளை நம்ம எப்படி டேலியில நம்ம வந்து என்டர் பண்ணி எரர் இல்லாம ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளேஷன். இது டீடைலா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எதுவும் டவுட் இருக்கா? இதுல டிசிஎஸ் வருமா சார்? டிசிஎஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இந்த டிசிஎஸ் வந்து கனெக்ட் பண்ண வேண்டியது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அமேசான், ஐ மீன் காமர்ஸ் ஆப்பரேட்டர். அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இங்க போயிட்டு நம்ம வந்து F11ல போயிட்டு டிசிஎஸ்னா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எனேபிள் பண்ண கூடாது. ஓகேங்களா, தென் ஒருவேளை வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டிசிஎஸ் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணிட்டு தான் அமௌண்ட் தாராங்க அப்படின்னா நாம வந்து செப்பரேட்டா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய பேன் நம்பரை பேஸ் பண்ணி தான் டிசிஎஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா இருந்தால் மட்டும் நம்ம டிசிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும், தனியா வந்து ஒரு லெஜர் கிரியேட் பண்ண முடியும். பட் அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிசிஎஸ் பேயபிள் கிடையாது. ஏன்னா நாம பே பண்றது கிடையாது. அதை டிடெக்ட் பண்ணி அமேசான் தான் வந்து காமர்ஸ் ஆப்பரேட்டர் தான் பே பண்றது. ஸோ நம்ம வந்து டிசிஎஸ் ரிசீவபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். அதை கரண்ட் அசெட்ஸ் அப்படி நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ரூவ் பண்ணிடுவோம். இதுல டிசிஎஸ் சம்பந்தப்பட்ட எந்த அடிஷனல் ஃபீச்சர்ஸும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த 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 அமௌண்ட்டுக்கான ரிட்டர்ன் ஃபைலிங் ப்ராசஸ் எல்லாம் யாரோடது அப்படின்னா காமர்ஸ் ஆப்பரேட்டர். இப்போ நம்ம இதுல போயிட்டு டைரக்டா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு பில் அமௌண்ட் தர்றதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, பில் அமௌண்ட் தர்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இப்போ அமேசான் அப்படின்னு நம்ம வந்து அவங்க அவுட்ஸ்டாண்டிங்ல நான் டிசிஎஸ் அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா 100 ரூபாய் அப்படின்னா 100 ரூபாய் நான் வந்து ரிசீவ்ல போட்டுட்டு இந்த இடத்துல அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங்ல இருந்து நம்மளுக்கு 100 ரூபாய் என்ன ஆயிடும் அப்படின்னா ரெடியூஸ் ஆயிடும். தென் அவங்க வந்து இதுல வந்து அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கமிஷனுக்கு வந்து பில்லு கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ கமிஷனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பில்லு கொடுப்பாங்க. ஸோ அந்த கமிஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து நம்ம வந்து ப்ராசஸ் நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். பட் அதெல்லாம் நான் வந்து இங்க கவர் பண்ணல. எதுக்காக அப்படின்னா அதுக்கான
ப்ராக்டிக்கல் சினேரியோ நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? அதனால ஃபியூச்சர் நம்ம சார் வந்து பார்க்கணும். அதுல அதுதான் சார் அடுத்தது கேட்கலான்னு இருந்தேன். ஏன்னா கமிஷன் பிடிக்கணும், அதுக்கு நம்ம ஜிஎஸ்டி கட்டணும் வந்திருக்கு. அதுதான் So, அங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்ப கமிஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க தனியா நம்மளுக்கு பில்லு குடுத்துருவாங்க. அந்த கமிஷனுக்கு தனியா நம்ம வந்து அவங்களோட ஜிஎஸ்டி அப்படிங்கிறத நம்ம வந்து வாங்கிக்கணும். ஓகேங்களா? சோ இங்க வந்து அந்த ரூ. 100க்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து அமேசான்ல செக் பண்ணி பாக்குறீங்க. நம்மளோட ப்ராடக்ட் வந்து அங்க ரூ. 1000 காமிக்குதுன்னு வச்சுக்கிறீங்களேன். அது டாக்ஸோட சேர்த்து. ரூ. 1000 நம்மளுக்கு அந்த இடத்துல காட்டிடுது. பட் அந்த ரூ. 1000 அப்படியே வாங்கி அந்த கன்சிடரேஷன் நம்மளுக்கே வந்து குடுத்துருவாங்க. ஓகேங்களா? தென் அடிஷனலா தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பில் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம்ஸ் இன்னும் கூட நெறைய வந்து ஒரு ப்ராடக்ட்ட சர்ச் பண்ணோம்னா, நம்மளுடைய கம்பெனி வந்து டாப்ல வரணும் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. அது வெப் சர்வீசஸ் வந்து தனியா அவங்க சர்வீசஸ் வந்து பில் பண்ணுவாங்க. ஸோ நெறைய வந்து அவங்களும் அ அந்த பர்ட்டிகுலர் சப்ளையரோட வந்து பிசினஸ் வந்து ப்ரமோஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஆஃபர் குடுக்குறது இந்த மாதிரி அது இதுன்னு சொல்லிட்டு நெறைய வந்து பிசினஸ் இருக்கு. நெறைய பில்லிங் வந்து அங்க வந்து கவர் ஆகுது. ஓகேங்களா? அது எல்லாமே நம்ம தனியா நம்ம வந்து பிசினஸ் சினாரியோவா பார்க்கலாம். பட் இந்த டேபிள் 14 அண்ட் 15ல நம்ம வந்து மீண்டும் எனி அதர் கொஸ்டின்ஸ்? இல்ல சார். ஓகே. தேங்க் யூ. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம ப்ராப்பரா இத வந்து வாட்ச் பண்ணுங்க. யாராவது இது ரிலேட்டடா வந்து கிளையண்ட் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில மட்டும் நாம வந்து இந்த செக்ஷன் வந்து ப்ராப்பரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஐ மீன் அவங்களுக்கும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் வந்து உங்கள அப்லோட் பண்ணிடுறேன். தென் பார்த்துட்டு நீங்க சார் ஏதாவது இதுல டவுட் ஒரே ஒரு இப்போ ஒரு ஹோட்டலோ யாரோ போடுறதுக்கு B2B அமேசான் போடுறதுக்கு முதல்ல கேஷே போட்டு பண்ணிடுறாங்க. அவங்க வந்து 15ல காட்டிடுறாங்க. அப்ப நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இல்ல, இல்ல. கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். அதாவது கேஷ்னே குடுத்துறாங்க அப்படிங்கிற பட்சத்துல, இப்ப பில்லுலாம் வந்து ரொம்ப மெயினு. ஆ நமக்கு அதாவது சப்ளையர் வந்து என்ன அப்படின்னா, கேஷ்ன்னு காமிச்சாரு அப்படிங்கிற பட்சத்துல, இம்மீடியட்டா வந்து கேஷ் வாங்கிட்டாங்களா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க கேஷ்? இல்ல அமேசானுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்க அந்த இது காட்டாம வேற ஏதோ ஒரு நேம் போட்டுடுறாங்கன்னு வச்சுங்களேன் சார். ஆ. அவங்க காமர்ஸ் ஆபரேட்டர் கிடையாது. ஒரு பர்டிகுலர் பில் நம்பருக்கு போயிடுது. அது நார்மல் கோர்ஸ் ஆஃப் இதா தான் சார் ரெக்கார்ட் ஆகும். ஓகே. 2வது வந்து என்னன்னா, இப்ப அமேசான பொறுத்தவரைக்கும், இப்ப ஒருவேள அவங்க வந்து அவங்களுடைய ரிட்டர்ன்ல 15ல காமிச்சிட்டான்னு வச்சுக்கிருங்க. ஆ அத ரிவைஸ்லாம் பண்ண முடியாது. அது குறிப்பிட்ட டைம் லிமிட்டுக்குள்ள கண்டிப்பா அத வந்து ரெக்டிஃபை பண்ணியாகணும். ஏன்னா, சம்மரி பிரிப்பேர் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நெறைய டைம் இருக்கு அவங்களுக்கு. சோ இப்ப வந்து போன மாசம் அப்படிங்கிறத சம்மரி வந்து அவங்க டைம் எடுத்து பிரிப்பேர் பண்ணி தான் நெக்ஸ்ட் மந்த் தான் வந்து குடுப்பாங்க. ஓகேங்களா? சோ அதனால வந்து அந்த எரர்லாம் வந்து ஈஸியா வந்து அவாய்ட் பண்ணலாம். ஆனா 15ல காமிச்சிட்டாங்க அப்படின்னா அத ரிவைஸ்லாம் பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப மெயினா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே சார். ம். ஓகே சார். தேங்க் யூ. சோ நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். தேங்க்யூ சார். தேங்க் யூ சார். சார் நாளைக்கு கிளாஸ் இல்லைல்ல சார்? நாளைக்கு அ நாளைக்கு வச்சுக்கிறோமா? நீங்க ஓகே சொன்னா ஓகே தான். என்னங்க சார்? நீங்க சொன்னா ஓகே தான் சார். ஓகே நாளைக்கு வச்சுக்கிறோம். ஏன்னா நேத்து செஷன் நம்ம எடுக்க முடியல இல்லையா? சோ அதனால நாளைக்கு நம்ம வந்து வச்சுக்கிறோம். அப்ப இந்த வீக்ல வந்து 5 செஷன்ஸ் வந்து கரெக்ட்டா கவர் ஆயிடும். ஓகே சார். நாளைக்கு கண்டிப்பா வச்சுக்கிறோம். ஓகே தேங்க்ஸ்.